எல்லாருக்கும் வணக்கங்க. கிராமத்து சைடு இந்த வல்லார கீரையெல்லாம் ரொம்ப கிடைக்காதுங்க. இப்ப நான் கையில வச்சிருக்க கீரை ரூ. 20 அதிசயமா இருக்குல்ல. ஆச்சரியமாவும் இருக்கும் பாருங்க. இந்த வல்லாரக்கீரை ரூ. 20 அதோட கட்டு சைஸ பாருங்க எப்படி இருக்குன்னு. சென்னையில நான் இருக்கையில வல்லாரக்கீரை நல்லா பெரிய கட்டா தருவாங்க ரூ. 20. இந்த கட்டு வந்து ரூ. 20 இங்க கிடைக்காது ரொம்ப. அதனால கிடைக்கையில காச பார்க்காம நம்ம வாங்கிக்கிறதுங்க. இது குழந்தைங்களுக்கு ஞாபக சக்திய வந்து அதிகப்படுத்துங்க. நம்ம இந்த கற்றல் குறைபாடு, ஞாபக ச ஞா படிச்சதெல்லாம் மறந்துருது அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு, இந்த மாரி வல்லாரக்கீரைய வாங்கி துவையலாவோ, இல்ல பருப்புல கடையலாவோ நீங்க கடைஞ்சு கூட குடுக்கலாங்க. இப்ப நான் தண்டு எதையுமே வேஸ்ட் பண்ணாம எல்லாத்தையும் கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பாத்திரத்த அடுப்புல வச்சுட்டு, அது ஹீட் ஆனதும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தோல எடுத்த பூண்டு பல்ல போட்டுக்குவோம். இது நல்லா கலர் மாறி வரையில வல்லாரக்கீரைய போட்டு நல்லா வதக்கிட்டு, இதில 2 பச்சை மிளகாயும் போட்டுக்குவோம். நீங்க காஞ்ச மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். புளி கொஞ்சமா போட்டுட்டு, தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுட்டு, நல்லா வதக்கி விட்டுட்டு, ஆறவும் நம்ம மிக்ஸி ஜார்ல மாத்திக்குவோங்க. இப்ப நான் வந்து மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் பெருசா எடுத்துட்டேங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு கொர கொரப்பா அரைச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார் பெருசா இருந்ததுனால, சின்ன மிக்ஸி ஜார்ல நான் மாத்திக்கிட்டேங்க. சின்ன மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் துவையல் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. அவ்வளோதான் துவையல் ரெடி. இதை நல்ல சூடான சாப்பாட்டில் கொஞ்சமாக வல்லார துவையல போட்டு அது மேலே நெய்யோ எண்ணெயோ ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மருத்துவ குணம் மிக்க ஒரு கீரைங்க வல்லார. அதனால தான் கிடைக்கையில் எப்போ கிடைச்சாலும் இந்த மாதிரி துவையலாக செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. இல்லைன்னா பருப்பில் கடையல் மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.